பார்த்தீங்கன்னா நம்ம காந்தலூர் போகிற வழி இது. சூப்பர் ஸ்பாட் அங்கே தெரியுதுல்ல, அதுதான் மறையூர். நம்ம வந்து இப்போ காந்தலூர் போயிட்டுருக்கோம். சூப்பர் ஸ்பாட்டே அங்கே போய் விளாக் பண்ணுறோம். ஓகே பாய். ஸோ இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தார். இப்போ ஹீரோ பேச ட்ரைனிங் ஒரு நாளைக்கு நம்மளே பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல. எனக்கு கம்பெனியில் அப்படி தான் நிறைய மாற்றம், எல்லா வேலையும் என்னாலே செய்ய முடியல. அதனால் அந்தந்த இலாக்காவுக்கு அந்தந்த இலாக்காவுக்கு இந்த ஆளுங்க அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் நாளாக ஒதுக்கிட்டு இருக்கேன். தீபாவளிக்கு அப்புறம் நிறைய நாள் அதுமாதிரி நான் மோஸ்ட்டாக பேசுகிறத விட இவனே கொஞ்சம் பேசலான் இருக்கேன். உனக்கு எப்போ செமஸ்டர் லீவ் வருது? இப்போ நீ முடிச்சுன்னு பொச்சை மூட்டை அங்கே திருப்பூர் வந்துடு. ஏன்னா ஒருத்தன் வேறு நார்த் இந்தியா பீகார் பையன் மந்தோஷ், அவன் தான் வந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட், அவன் ஊருக்கு போயிட்டான். டிசம்பர் 5 தான் வருவான். அதனால் நீ அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து எடுத்துக்க சரியா? பார்த்தீங்கன்னா இதான் மறையூர். ஏண்டா கீழே தெரியுதா மறையூர். இப்போ இங்கே காந்தலூர் சாலை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, காந்தலூர் சாலைன்னு. இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா சின்ன நேரம் ரோடாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வரணும். அவசரப்பட்டு வந்தீங்கன்னா இங்கே அப்படியே டீலாக்குள்ள அப்படியே கீழே போய் நேராக மறையூர்லேருந்து கீழே உடுமலைக்கு நேரம் இந்த பக்கத்தில் இறங்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வரும்போது கொஞ்சம் பொறுமையாக ஹார்ன் அடிச்சே வாங்க. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த சீசன் டைம் கிடையாது. சரி, தீபாவளி சீசனுங்காட்டி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் ஏதோ சவுண்டு கேட்குது, அங்கே தான் போகிறோமா? பார்ப்போம். சரி, அப்படியே மெதுவாக போகலான் இருக்கோம். கசகசெல்லாம் பேசாத, கரெக்டாக பேசு. அந்த என்னன்னு பேசு. யாரு என்ன? இவர் தான் நம்ம ஃப்ரெண்டுங்க, ஸ்கூல் மேட்டு, கிளாஸ்மேட்டு. இப்போ சாணியில் விழுந்த கதையெல்லாம் இப்போ தானே கேட்டிருந்தேன். சாணியில் விழுந்த கதையெல்லாம் வேண்டாம், அது வந்து படுமோசமாக இருக்கும். நம்மளையும் தான் அதுலேயும் காமெடினா போட்டாங்க. காமெடியனா போடல, நீ தான் காமெடியனே. எங்கே போனாலும் நீ தான் காமெடியனே. நம்ம தான் நம்மளை வச்சு தான் செய்யறது, நம்ம தான் செய்யறதே. ஆமாம், சீரியஸாக பண்ணாலும் அது காமெடியாக தான் இருக்குது. ஆமாம். ரூம் ஸ்டே பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஃப்ரெண்டு தான் பிடிச்சான். அது பின்னாடி அங்கே இருக்கு, அது பக்கத்தடி போகணும். மேலே எங்கேயோ இருக்கு, அது இனிமேல் தான் போய் பார்க்கணும். அதை போய் பார்த்துட்டு அப்படியே இப்போ மற்ற பக்கம் நம்ம பசங்க வராங்க, இப்படியே லோக்கலில் எல்லா பக்கம் சுற்றிட்டு வரலாம். லோக்கல்னு சொல்லி சுற்றிட்டு அப்படியே லோக்கலில் சுற்றிட்டு போகலாம். சரி, பின்னாடி வந்தாங்கன்னா சரி. நான் இவங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் பார்க்கல அதுவும் இல்லாமல். சரி, இவர் நம்ம கூட வர்றாரு. சரி, எப்படியும் 2 பேரும் ஒரு கோஆர்டினேஷனாக இருப்பாங்க. நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே வரலாம். சொல்லிட்டு வரலாம். இந்த இடம் பேர் என்ன? இந்த ஃபால்ஸ் பேர் என்ன ஃபால்ஸ்? கீழாந்துறையா? கீழாந்தூர். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ், கீழாந்தூர் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். போட்டு சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு போவாங்க தெரியுது. கிளினிக் ப்ளஸ் வாசம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பார்த்து கீழே பார்த்து இறங்குடா. அதே மாதிரி நினச்சிக்கிறாங்கண்ணா சும்மா இருக்கிற கம்பெனி, சும்மா கம்பெனியில் உட்காந்துட்டு 1 நேரம் விடா சும்மா கம்பெனியில் உட்காந்துட்டு அப்படியே சட்டை கட்டமாக வந்து போகிறோன்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தாதான் தெரியும், சட்டையே இல்லாமல் வேலை செஞ்சுட்ருக்கோம். சட்டை எத்தனை சட்டை நாரி போயிட்டு தெரியுமா? நான் மேக்ஸிமம் கம்பெனி போனாவே பழைய சட்டை இருக்குல்ல, அதுதான் போட்டுக்குவேன். ஏன்னு கேள்வி, நிறைய அழுக்காய் சட்டை ஏன் போயிடுவேன். என்ன மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். அன்னைக்கு எப்படி நைட்டு வந்தோன்னு 2000 கிலோ துணியை மேலே ஏற்றணும். வந்தோன்னே விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளி என்ன பண்ணுவாங்க, நீட்டே போய் உட்காந்து கிச்சன் சாப்பிட்டு அப்படியே சனமாக படுத்து வாங்கிட்டு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், 2000 கிலோ துணி மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் விழுந்துட போகிறேன்டா. இல்லை உன்னி விழுந்துருங்க. விழுகும் போது தான் நீ சொல்லுவேன், விழுந்ததுக்கப்புறம் சொல்லு. அந்த பாறையை காணா அவங்க காலை மறைச்சிருச்சுண்ணா. விழுகும் போது தான் சொன்னா எனக்கு தெரியும். காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. கீழே போய் செய்வான் பூ போட்டால் நான் வந்து செருப்பு மாட்டிட்டேன். என்ன பிரச்சனைனா போகிறது பிரச்சனை, வலிக்குங்க பேக்கோட விழுகிறனா தேங்கும். திரும்ப நம்ம போகலாம் அப்புறமே. இல்லை ப்ரோ,
வச்சாலே ஜில்லு ஜில்லுங்குது. என்ன அடுத்து சுகானுங்களா ஏன்னா ஏய் அடிக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்குன்னா கீழாந்தூர் வாட்டர் ஃபால்ஸ். இது எங்கே இருக்குன்னா மறையூர் டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா பாறை அதெல்லாம் இருக்குது. நாங்கள் குளிக்கல. ஸோ தண்ணி ஏற்கனவே வரும்போதே நல்லா ஜில்லுன்னு இருந்தது. குளிச்சா விரைச்சி போயிடுவோம் அப்படிங்கிறக்காக குளிக்கல. லைட்டாக இப்போ தூரலும் போட ஆரம்பிச்சு தண்ணி அளவு வேறு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் அதுக்குள்ளே சீக்கிரம் கிராஸ் பண்ணி போயிட்டேன்னா எங்கள் வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடம்லாம் போனால் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. பிளேஸ் சூப்பராக இருக்குது. சரி வாங்க. நான் போல போயிட்டோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து புளிச்சோறு கட்டி கொண்டு வந்துட்டோம். ஸோ செலவு அதிகமாக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்கீம் அடிக்கடி ஃபாலோ பண்ணுறது. ஸோ சாப்பிட்டு அதாவது என்ன சொல்கிறது ஃபுட் வித் வியூ அப்படிம்பாங்களே ஏன்னா ஃபுட் வித் வியூ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த வியூவில் உட்காந்து சாப்பிட்றது நார்மலாக நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்து சாப்பிட்டா அது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். ஸோ நாங்கள் டிஃபன் பாக்ஸை கட்டி கொண்டு வந்துட்டோம். அதை காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படியே கிளம்ப வேண்டியதான். விழுந்துடாது. ஸோ அடுத்த வியூ பாயிண்ட் என்ன வியூ பாயிண்ட் எடுத்தது? அடுத்த வியூ பாயிண்ட் பேர் என்ன? வியூ பாயிண்ட் பேர் என்ன? பிரம்மரம் வியூ பாயிண்ட். அங்கே போகலான் இருக்கோம். தம்பி நீங்கள் ஒரு கடையில் போய் நின்றுட்டு வீடியோ எடுங்க. வலிக்கு விட்டால் அவ்வளோ வேக்கியானமாக எடுக்கணும். நம்மளுக்கு என்ன பிடுங்குற வேலையை அதை விட்டுட்டு. நல்ல வேலை அன்னைக்கு வந்து ஃபோன் பட்டு தண்ணிக்குள்ளே போகாமல் இருந்தது. இல்லைன்னா அன்னைக்கே எல்லாம் இழுத்து கடை சாத்தி மூடி இருக்க வேண்டியதான். என்ன டே இந்த வெயிட்டை தூக்கிட்டு நடக்கிறதாண்டா பெரும்பாடாக இருக்கு. நீ விழுந்தா கூட பிரச்சனை இல்லைடா தம்பி. இது விழுந்துன்னு வச்சுக்க ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கி போட்டதுக்கே வேண்டான்னு ஏண்டா என்ன கான்செப்டில் போனாங்க அம்மா வார்த்தை
ஏன்டா ஒரு டிஃபன் பாக்ஸை போயிட்டாடா, நீ போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி நீ டிஃபன் பாக்ஸ் தொலைக்கலாம்? நீ தொலைஞ்சு போயிருந்தா கூட சனி தொலையுதுன்னு விட்டுருப்பேன். டிஃபன் பாக்ஸ் போச்சேடா சாமி. டேய் வழுக்குதுடா, டே பார்த்து போ. என்ன மேலே இருக்குள்ள பெண்டு கழுண்டுண்டா. ஐயோ சும்மா நடந்தாலே இதாகும். இதில் வெயிட்டை வேறு தூக்கிட்டு நடக்குதுன்னா பெரிய இந்த டே. நீ என்ன எடு நம்ம செல்ஃபிலையும் எடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலும் மூச்சு வாங்கும். இப்போ 10 கிலோ வெயிட் தூக்கினா இன்னும் ஒர்க் அவுட் பண்ணாதுக்கு இதுக்கு டேலியே இருக்கும். 300-400 கேலரி கம்மியாக இருக்கும். அடுத்த வியூ பாயிண்ட் போயிட்டு இது பண்ணுறேன். இந்த விளாக் முடிஞ்சது. நீங்கள் அடுத்தது அடுத்த விளாகில் கண்டினியூ ஆகும். வியூ பாயிண்ட் போகலான்னு இருக்கோம். விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஃபால்ஸை விசிட் பண்ணுங்கள். மறையூர், ஸோ நிறைய பேருக்கு தெரியும். மறையூர்லேருந்து காந்தலூர் வந்து பேர் என்ன மறந்தூர் கீழாந்தூர் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நிறைய பேர் மூணார் போயிடுறாங்க. மறையூர் வராமல் அப்படி சும்மா மூணார் போயிடுறாங்க. மறையூரும் நல்லா இருக்குது. நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. வியூ பாயிண்ட்டு, ஃபார்ம் அதெல்லாம். ஸோ ஒன்று கவர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அடுத்ததில் போய் அடுத்தது காமிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ கேஸ் சீன் வீடியோ அன்டில் தென் டேக் கேர், பை. அப்படியே கெசுன்னு ஆயிடுச்சு. இவ்வளோ வேல் தொழுகுது தெரியுதா? நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. வயசானவங்களும் வந்துடாதீங்க, நடக்க முடியாது. இங்கே டோலியும் இல்லை, தூக்கி இருக்க ஆளும் கிடையாது. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.